சென்னை அருகிலுள்ள திருவள்ளூர் மாவட்டத்தில் புலம்பெயர் தொழிலாளி சூரஜ் மீது கொடூரமான தாக்குதல் நடத்திய 17 வயது சிறுவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பொது கொந்தளிப்பையும் அரசியல் கண்டனங்களையும் ஏற்படுத்தி சமூகத்தில் ஆழமான அதிர்வலைகளை உருவாக்கியுள்ளது. டிசம்பர் 27, 2025 அன்று சென்னை அருகே திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த 20 வயது புலம்பெயர் தொழிலாளி சூரஜ் மீது இந்த கொடூர தாக்குதல் நடத்தப்பட்டது. இது ரயிலில் ஏற்பட்ட வாக்குவாதத்தால் தொடங்கியது. மதுபோதையில் இருந்ததாக கூறப்படும் நெமிலி மற்றும் அண்டை பகுதிகளைச் சேர்ந்த 17 வயதுடைய சிறுவர்கள் சென்னை திருத்தணி புறநகர் ரயிலில் சூரஜுடன் ஏற்பட்ட வாக்குவாதத்திற்கு பிறகு அவரை தாக்கினர். ஆயுதங்களை மறைத்துக் கொண்டு ரயிலில் பயணித்தனர். இந்த தாக்குதலில் அரிவாள்கள் மற்றும் பிற ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. திருத்தணி ரயில் நிலையத்தில் இறங்கியதும் சூரஜை ரயில்வே குடியிருப்பு அருகிலுள்ள ஒதுக்குப்புற இடத்திற்கு இழுத்துச் சென்று தாக்கினர். தாக்குதலின் வீடியோ சமூக வலைத்தளங்களான இன்ஸ்டாகிராமில் ரீலாக பதிவேற்றப்பட்டது. இந்த வீடியோ பொதுமக்களிடையே பெரும் கொந்தளிப்பையும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு குறித்து அரசியல் ரீதியான கடுமையான கண்டனங்களையும் தூண்டியது. எதிர்க்கட்சிகள் திமுக அரசை கடுமையாக விமர்சித்தன. திருத்தணி ரயில் நிலையம் வந்தடைந்ததும் சிறுவர்கள் சூரஜை ரயில்வே குடியிருப்புக்கு அருகிலுள்ள ஒரு ஒதுக்குப்புறமான இடத்திற்கு இழுத்துச் சென்று அங்கு கொடூரமாக தாக்கினர். இது வீடியோவில் பதிவாகியுள்ளது. 3 சிறுவர்கள் அரிவாள்களால் சூரஜை தாக்கியபோது 4வது சிறுவன் இந்த வன்முறையை தனது மொபைல் போனில் பதிவு செய்தான். இந்த வீடியோ இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றப்பட்டது. தாக்குதலுக்கு பிறகு தாக்குதல் நடத்தியவர்களில் ஒருவன் காயமடைந்த சூரஜ் அருகில் வெற்றி சின்னம் காட்டி தைரியமாக போஸ் கொடுத்தது வீடியோவில் தெளிவாக பதிவாகியுள்ளது. இது பொதுமக்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. சூரஜுக்கு தலை, முகம், கைகள் மற்றும் கால்களில் பலத்த வெட்டுக் காயங்கள் ஏற்பட்டன. மயக்கமடைந்த அவர் பின்னர் சுயநினைவு பெற்று வழிப்போக்கர்களால் மீட்கப்பட்டு உதவி பெற்றார். அவர் முதலில் திருத்தணி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். அவரது நிலை இப்போது சீராக இருப்பதாக மருத்துவ அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றப்பட்டு வீடியோவை பயன்படுத்தி போலீசார் குற்றவாளிகளை அடையாளம் கண்டு கங்கையம்மன் கோவில் அருகே விரைவாக கைது செய்தனர். இது போலீஸ் செயல்திறனை காட்டுகிறது. நெமிலி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த இந்த 4 சிறுவர்களும் சிறார் நீதி வாரியத்தின் முன் ஆஜர்படுத்தப்பட்டு சட்டப்படி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டனர். 3 சிறுவர்கள் செங்கல்பட்டில் உள்ள அரசு கண்காணிப்பு இல்லத்திற்கு அனுப்பப்பட்டனர். 4வது சிறுவன் மாற்றுத்திறனாளி அல்லது மாணவர் என்பதால் பெற்றோரிடம் எச்சரிக்கையுடன் விடுவிக்கப்பட்டார் அல்லது ஜாமீனில் விடுவிக்கப்பட்டான். இந்த தாக்குதல் தமிழகம் முழுவதும் கடுமையான அரசியல் எதிர்வினைகளை தூண்டியது. எதிர்க்கட்சிகள் திமுக அரசின் சட்டம் ஒழுங்கு தோல்வியை விமர்சித்தன. போதைப்பொருள் கட்டுப்பாட்டின்மையை சுட்டிக்காட்டின. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி இந்த சம்பவம் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு முற்றுப்பொழிவையும் போதைப்பொருள் பயன்பாட்டை கட்டுப்படுத்த அரசின் முற்றடிப்பண் தோல்வியையும் பிரதிபலிப்பதாக கூறினார். முன்னாள் தமிழக பாஜக தலைவர் கே. அண்ணாமலை போதைப்பொருள் மற்றும் ஆயுதங்கள் எளிதாக கிடைப்பதும் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு எதிரான அரசியல் பிரச்சாரமும் சூழலை மோசமாக்கியுள்ளதாக திமுக அரசை குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் தமிழக காவல்துறை உடனடியாக மாநிலம் தழுவிய நடவடிக்கைகள், வாகன சோதனைகள் மற்றும் காவல் நிலையங்களில் வரலாற்று குற்றவாளிகளை அழைத்து விசாரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஆளும் திமுக இந்த விமர்சனங்களை முற்றிலும் நிராகரித்தது. கட்சி செய்தித் தொடர்பாளர் டி.கே.எஸ். இளங்கோவன் இதை ஒரு தனிப்பட்ட குற்றச் செயலாக விவரித்து அரசியல் குற்றச்சாட்டுகளை தவிர்த்தார். விரைவான போலீஸ் நடவடிக்கை அமைப்பின் செயல்திறனை நிரூபிப்பதாகவும் ஆயிரக்கணக்கான புலம்பெயர் தொழிலாளர்கள் தமிழகத்தில் முழுமையாக பாதுகாப்பாக உணர்கின்றனர் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்த சம்பவம் சிறார் குற்றங்கள், வன்முறையை ஆன்லைனில் மகிமைப்படுத்துதல் மற்றும் தமிழகத்தில் புலம்பெயர் தொழிலாளர்களின் பாதுகாப்பு குறித்து தீவிர கவலைகளை எழுப்பியுள்ளது. சமூகத்தில் பெரும் விவாதத்தை தூண்டியுள்ளது. சிறுவர்கள் ஆயுதங்களை எப்படி பெற்றார்கள்? போதைப்பொருள் பயன்படுத்தினார்களா?
பாதிக்கப்பட்ட சூரஜை ஏன் தேர்ந்தெடுத்தார்கள் என்பது குறித்து போலீசார் விரிவாக விசாரித்து வருகின்றனர். இந்த வழக்கு மாநிலத்தில் போதைப்பொருள் அச்சுறுத்தல் குறித்து கவனத்தையும் புதுப்பித்துள்ளது. தமிழகம் போதைப்பொருள் மற்றும் வன்முறைக்கான மையமாக மாறி வருவதாக எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இந்த சம்பவம் சமூகத்தில் இளைஞர்களின் நடத்தை, சட்டம் ஒழுங்கு அமலாக்கம் மற்றும் புலம்பெயர் தொழிலாளர்களின் பாதுகாப்பு குறித்த ஆழமான கேள்விகளை எழுப்புகிறது, அரசுக்கு புதிய சவால்களை வழங்குகிறது. இந்த விவகாரத்தில் நீதி விரைவாக நிலைநாட்டப்பட்டு சிறார் குற்றங்கள் மற்றும் வன்முறைகளை எதிர்காலத்தில் தடுக்க தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று நாம் நம்புவோம்.